லாஸ்ட் டைம் அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். அது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி தேங்காய் வாங்குறதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். இந்த டைம் அம்மா வீட்டில் தேங்காய் இல்லை, எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டாங்க. அதனால் பக்கத்தூரில் தான் தேங்காய் வாங்க போகிறோம். அதனால் இன்றைக்கி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எப்போவும் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுமே அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு தேங்காய் வாங்குறதுக்காக தான் கிளம்பியாச்சு. அம்மா ஊருக்கு பக்கத்தூரில் தான் தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. இவங்க வெளியூரில் இருந்து தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வீட்டுக்கு போகும்போதே ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அன்பாக பேசினாங்க. இன்றைக்குமே நவாப்பழம்லாம் இருக்குன்ட்டு அவங்களே கூட்டிகிட்டு போய் அத்தெல்லாம் கொடுத்தாங்க. தேங்காய்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் அம்மா துணி மிஷினில் போட்டிருந்தாங்க. அதை மட்டும் காய போட சொன்னாங்க. அதை தான் காய போட்டுட்ருந்தோம். நான் ஊருக்குன்னு போனாலே துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே துவைச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் இன்றைக்கி அம்மா நான்வெஜ் செய்யலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் வேணால் வெஜ்ஜே செஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் உளுந்த வடை செய்யலான்ட்டு உளுந்தெல்லாம் அம்மா ஊற போட்டுட்டாங்க. அப்புறமா தான் ஆனந்த் சொன்னாங்க நான்வெஜ்ஜே எடுத்துக்கலான்ட்டு. சரின்ட்டு அன்றைக்கி நான்வெஜ்ஜே எடுத்தாச்சு. உளுந்தும் முன்னாடியே ஊற போட்டுட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு உளுந்த வடையும் சேர்த்தே செஞ்சாச்சு. சாப்பாடு, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் இதெல்லாம் அம்மா செஞ்சுட்டாங்க. சாப்பாடே போதும், பிரியாணிலாம் வேணான்ட்டு தான் நான் சொன்னேன். ஆனால் மருமகனுக்கு பிரியாணி தான் பிடிக்கும்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் பிரியாணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் பிரியாணி சும்மா ஒரு டம்ளர் மட்டும் வச்சு உளுந்த வடை மட்டும் போட்டு எடுத்தேன். சித்தி பொண்ணுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் மேரேஜ் முடிஞ்சது. ஆல்பம் வந்துருச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்கலான்ட்டு பார்த்தா ஒரு மூவி ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. பாதி தான் பார்த்துருந்துருப்போம். அண்ணங்களையும் டைம் ஆகிடுச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு.